அபிராமி. அம்மா அபிராமி, வலிக்கிறதாம்மா? எழுந்துக்கிறியாம்மா? மெதுவாம்மா, பார்த்து உட்காரு, பார்த்து. குடிக்க ஏதாவது வேணுமா? அம்மா, அப்பாவ நீ எதுவும் பேசாத, என்ன பேச விடு. அம்மா, தெரியும் அபிராமி, என் ஆத்துக்கார் பண்ண தப்புக்கு நீ பழிய சுமந்துட்டியேம்மா. அவரோட பாக்கியம் நீ மாட்டு பொண்ணா வாச்சிருக்க. பாக்கிய என்னம்மா சொல்றே? பாக்கியம் அது இதுன்னு உங்களுக்கு நேக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? அப்ப நீங்க அப்பாவை மன்னிச்சுக்கீங்களா? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், இப்படி சொல்லித்தானே பெரியவா நம்மள வளர்த்திருக்காங்க. உங்களுக்கு தெரியப்படாதுன்னு தானே நான் இவ்வளவு பிரயத்தனப்பட்டேன். கேட்டா நீங்க தாங்க மாட்டேன்னு தானே நான் சத்தியமே பண்ணி கொடுத்தேன். நீ என்னதான் மறைச்சாலும் உண்மைன்னு ஒண்ணு இருக்கே, அது கண்டிப்பா வெளியே வந்தே தீரும். என்னால தாங்க முடியலம்மா. இவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க எப்படி இவ்வளவு சாதாரணமா எடுத்துட்டு இருக்க? புருஷாளோட இதயம் ரொம்ப பலவீனமானதுமா. அதனால மேலும் மேலும் துன்பத்தை தாங்க முடியாது. அவளுக்கு பக்கபலமா நிக்க வேண்டியது பொண்டாட்டியோட கடமை. ஒரு சின்ன தப்புக்காக அவளை கேள்வி கேட்டுட்டே இருந்தா அவ அடுத்த தப்ப எப்படி நமக்கு தெரியாம செய்வோன்னு யோசிப்பா. இது சின்ன தப்பா? இதுக்கு மேல வேற என்ன தப்புமா அப்பா பண்ண முடியும்? அவரை விடுமா. அவருக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவ்வளவு பழியையும் ஏத்துண்டு வாய மூடின்னு இருந்தியே. வேற யாராவது இருந்திருந்தா தன்னைத்தான் முதல்ல காப்பாத்தின்னு இருப்பா. இருந்தாலும் அப்பா செஞ்சது நேக்கு மனசுதான். மாமியாரத்து மேல பாசம் இருக்க வேண்டியதுதான். அதுக்காக இப்படியா விஷயத்தை எல்லாம் மூடி மறைச்சு இப்படி எங்களை பாடா படுத்துட்டியே. என்னமோ விரிசல் கிரிசல்னு சொன்னேளே, இப்ப என்ன அந்த விரிசலை ஒட்ட வந்தேடா? என்ன மன்னிச்சிரு அபிராமி. விரிசல் என் இதயத்துல விழுந்திருக்குன்னு நினைச்சேன். ஆனா அது என் புத்தியில தாமா விழுந்திருக்க. நோக்கு மட்டும் இல்லடா, நம் மாத்து புருஷா எல்லாருக்கும் தான் புத்தியில விரிசல் ஏற்பட்டிருக்கு. அபிராமி, அப்பா எப்படியோ போய் தொலைற. யமுனாவோட செக்கப்க்கு போனியே, பேசாம ஆத்துக்கு வந்திருக்க வேண்டியதானே. அனாவசியமா பாரு நமக்குள்ள பிரச்சனை. நான் என்ன பண்றதுனா, அப்பாவோட நிலைமை பயங்கரமா இருந்தது. அவரை அப்படியே விடவும் தோணல. நீங்களே சொல்லுங்க, அவர் செஞ்சது நியாயமா? என்ன பண்றது, பெத்தவர் ஆயிட்டாரே. இந்த விஷயம் பாட்டிக்கு தெரியுமா? தெரியுமாவாது? ஆகாசத்துக்கும் பூமிக்குமா குதிச்சுட்டு இருந்தா. நான் எவ்வளவோ சமாதானம் சொல்லி அவ கேட்கல. எவ்வளவு பெரிய விஷயம் நீங்கெல்லாம் இவ்வளவு சாதாரணமா எடுத்துட்டு இருக்க. எல்லாம் பாட்டி கொடுக்கிற இடமா? கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுத்தா அதனால சேரக்கூடாத சகவாசத்தோட எல்லாம் சேர்ந்து குடி பழக்கத்தை கத்துன்னு இருக்கார். அபிராமி, நல்ல வேலை அப்பாவை அந்த நிலைமையில நீ பார்த்த. இல்லனா குடும்ப மானமே கப்பல் ஏறி இருக்கும். அவர் குடிச்ச விஷயத்த ஆத்துல கூட சொல்ல மாட்டேன்னு நீ சத்தியம் வேற பண்ணி கொடுத்துருக்க. அதனால நீ வாய் திறக்கல. அப்புறம் தான் தெரிஞ்சது எல்லா விஷயத்தையும் அப்பாவே சொல்லிட்டார்.
ம். அப்பாடா, இன்னும் ஒரு 2000 ரூபாவை சேர்த்துட்டா என் நகையை மீட்டுடலாம். பூதம் புதையில காக்குற மாதிரி என் பணத்தை எல்லாம் இந்த சால்வைக்குள்ள பதுக்கி பாதுகாக்க வேண்டியதா இருக்கு. என்னத்த பண்றது? இந்த மனுஷ கண்ணுல பட்டுட்டா முழுங்கி ஏப்பம் விட்டுருவாரே. நாளைக்கு அந்த பங்கஜ மாமி கிட்ட பேசி ஒரு 500 ரூபாய் கறந்துடலாம். அம்மா அம்மா, ஒரு முக்கியமான விஷயம், இங்க வாயேன். இதோ வந்துட்டேன். ஐயோ, இரு. அம்மா, வரேடி, வரேன். அங்க என்னம்மா பண்ற? சீக்கிரம் வாயேம்மா. ஐயோ, வந்துட்டேன்டி, வந்துட்டேன். स्वामीनाथ परिपालया सुमां स्वामीनाथ परिपालया सुमां स्वामीनाथ என்ன உதடே அசையல, ஆனா பாட்டு மட்டும் வருது. இங்க இருந்தா शंकरा शंकरा नाद शरीरावरा वेद विहारा जीवेश्वरा शंकरा. அண்ணா, 8 கட்டையில பாடுறேன். உங்க சாரீரம் அற்புதமா இருக்கு. ஆனா உங்க சரீரம் இன்னும் கொஞ்சம் பல்கியா இருந்திருக்கலாம்ண்ணா. என்ன பண்றது, பெரிய பாகவதர் குடும்பம். எங்க தாத்தா பாகவதர் சிரோன்மணி குலசேகர பாகவதர்னு பிரமாதமா பாடுவார். அவர் பாட்டை கிட்டு சரபோஜி மகாராஜா தான் கழுத்துல இருந்த முத்துவாரத்தை தூக்கி அவர் கழுத்துல மாட்டிட்டாருன்னா பாருங்களேன். குலசேகர பாகவதர் பேரனா பிச்சை எடுத்துட்டு இருக்கேள். என்ன பண்றது? உம்ம பேர் என்ன? பிச்சை பாகவதர். பேருதான் பிச்சை, ஆனா என்னண்ட கலை அப்படியே இருந்துட்டு இருக்கு. கலை அப்படியே இருந்துமா பிச்சை எடுத்துட்டு இருக்கிறீர்? என்ன பண்றது, எனக்கு நல்லா பாட தெரிஞ்ச ராகம் ஆகிரி ராகம் தான். அந்த ராகத்தை பாடினா சோறு கிடைக்காது. அத பாடி பாடிதான் இப்படி பிச்சைக்காரன் ஆயிட்டேன். இனிமே சோத்துக்கு நீர் கவலைப்படாதீர். உமக்காக எங்க ஆத்துல சாப்பாடு சுட சுட தயாராயிட்டு இருக்கு. ஆத்தெல்லாம் சாப்பிட்டு நெக்க வழக்கம் இல்ல. என்ன தொன்னை கோயில் வாசல்னு பழகி கொடுத்தோம். ஒரு தொன்னையில சாதம் போட்டேன்னா சாப்பிட்டுட்டு கோயில் கம்பத்துல கையை தேய்ச்சிட்டு போயிட்டே இருப்பேன். சும்மா இருவை நீர். நீங்க எவ்வளவு பெரிய பாடகர். நானும் கலைஞன், நீங்களும் கலைஞன். ஒரு கலைஞனுக்கு கலைஞன் உதவலன்னா எப்படி? அடான்னா அம்புஜம்னு ஒரு பாடகி இருந்தாளே, அவ என் சின்ன பாட்டி. அப்படியா? காப்பி கனகம்மா இருக்காளே, அவ என் சித்தி. எங்க அத்தை பூபாலம் புவனேஸ்வரி. இப்படி பாடிண்டே செத்து போயிட்டா. அப்படியா? பரவாயில்லையே, நீங்களும் பெரிய சங்கீத பரம்பரை தான். இல்லையா பின்ன? உமக்கு எதுவும் பட்ட பேர் இல்லையா? இருக்கு ஓய், ஆனா சொல்லும்படியா இல்ல. ஏன்? கர்த்தவ கானம் அனந்தராமன் சொல்லுவா. பரவாயில்லையே, கர்த்தவ ராகத்தை நன்னா பாடுவாளோ? ஓய், வெளியில யார்ட்டையும் சொல்லிராதீங்க போய். கர்த்தவம்னா வடமொழியில கழுதைன்னு அர்த்தம். யாருக்கிட்டையும் சொல்லிராதீங்க போய். அப்ப கிளம்பலாமா? ஆத்துல சாப்பாடு சூடா கமகமன்னு ரெடியா இருக்கும். வாங்கோ வாங்கோ. எங்க எந்திரிக்க உட்காருங்க. ஒன்லி பெரிய பாகவதற்கு மட்டும் தான். வாங்கோ 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 வாங்கோ. ஏய், என்னது? என்ன பிச்சை போட்டு போறா? யார பார்த்து? கோவப்படாதீங்க. இதுல போடுங்க. எதுல? இதுல. வாங்கோ வாங்கோ. சுவாமிநாத வாங்கோ. சரி, வாங்கோ 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 வாங்கோ. வித்யா, வித்யா, இங்க வாமாங்க. என்னப்பா? எதுக்கு தாம்பாள தட்டு? ஐயோ, என்னுடைய குரு வந்திருக்காரு, பெரிய பாகவதர். அவருக்கு பாத பூஜை பண்ணணும். போ, போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. அவரை பார்த்தா ராமச்சக்கார மாதிரினா இருக்கு. குழந்தை. ஐயோ, என்ன பேசுறீங்க? அந்த பரமேஸ்வரனே கபாலத்தை கையிலேந்தி பிச்சை எடுத்த பிச்சாண்டி தானே. பாத்தியா பாகவதற்கு எப்படி ஞானம் பொங்குதுன்னு? போ, போய் எடுத்துட்டு வாமா. போமா, போ. நீங்க வாங்க, உட்காருங்க. உட்காருங்க இருக்கட்டும். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. வேர்க்கிறதா? இருங்க. காத்தால குளிச்ச முடி இன்னும் காயலையா? காய வைங்க காய வைங்க. குளிச்சே பல வருஷம் ஆச்சு. துர்நாற்றம்.
ஏன் இப்படி பண்றாளோ? இந்த அப்பாக்கு வேற வேலையே இல்ல. பத்தியம் பிடிச்சிருக்கு. என்ன சாப்பாடுன்னா சும்பளை கொண்டு வரா கூழா? அது என்ன தொட்டுக்க வெங்காயமும் ஊறுகாவுமா? சரி அம்மா, வரட்டும். சீக்கிரம் கொண்டு வா. கொண்டா. காலை வைங்கோ பாகவதரே. என்ன நான் கையை நினைக்கலான்னு கூட்டு வந்து காலை நினைக்கிறேன். ரொம்ப பசிக்குது. எப்ப சோறு போடுவீங்க? போடுவோம் ஓ, எல்லாம் சீக்கிரம் முடிச்சதுக்கு அப்புறம் தானே போடணும். அவ நன்னா காலை கழுவுங்க. வர வழியில சாணியை மிதிச்சுட்டேன். அப்படிதான் நாத்தத்துக்கு சாணி வாசனை. என்ன மந்திரம் சொல்றேலா? ஆமா, மந்திரம் சொல்றேன். நன்னாரு நன்னாரு. பாதத்தை சற்று உயர்த்துகிறீரா? அது நாத்தம் பிடிச்ச தண்ணி ஏன் மேல தெளிக்கிறாளே? இந்த ஆளுக்கு பாத பூஜை வர கேடா. வாசல் நிக்க வச்சு பிச்சை போடாம உள்ள அழிச்சுட்டு வந்து, ஐயோ இதெல்லாம் அம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். என்னடி இப்படி சொல்லிட்ட? இவங்க மூதாதையர் பாட்டை கேட்டு மயங்கி போய் சரபோஜ் மகாராஜா தன்னுடைய முத்து மாலைய பரிசா கொடுத்திருக்கிறார். பாகவதரே, ஒரு பாட்டு எடுத்து விடுங்கோ. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. நான் இப்பவே சோத்த போட்டுறேன். பாடுறேங்கிற பேர்ல சித்திரவதை செய்யாதீங்க. இது பழங்காலத்து வீடு வேற. வாய் மூடிட்டு சும்மா இரு. என்ன பேச்சு பேசிட்டு இருக்காய்? அம்மா என்ன சமையல் பண்ணி வச்சிருக்காங்க? ஒண்ணும் இல்ல, பழையதுதான் இருக்கு. தொட்டுக்க வேணும்னா நார்த்தங்காய் போடுறேன். அதுவும் சின்ன துண்டுதான். எவ்வளவு பெரிய பாகவதரு! அவருக்கு வெறும் பழைய சாதம் தான் போடுறதா? பாகவதரே, உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. உடனே ஸ்பெஷலா தயார் பண்ண சொல்லிடுறேன். சரியான உப்புமா கிண்ட சொல்லடா அனந்த ராமா. உப்புமா கிண்ட சொல்லடா. நிறைய கடுகை எண்ணெயில் போட்டு நிறைய மிளகாவை கீறி போட்டு ஸ்பெஷல் ரவா உப்புமா கிண்ட சொல்லடா. கிண்ட 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 எப்படி அசத்துறார் பாரு. கிண்ட ஐயோ. கிண்ட ரொம்ப கிண்டணுமா? கிண்ட சொல்லடி. என்னது? அபது டா டி டா டி டா டி டா. நான் தான் டாடி. இதோ சொல்றேன். இதுதான் அதிகார பிச்சைன்னு சொல்லுவாங்க. சும்மா இரு. அதான் பாகவதர் மாமா சொல்லிட்டாருன்னு. போ, உள்ள போய் உப்புமா கிண்டு போ. மாமாவா? இவரா? ஒரு மாமா டாக்டர், ஒரு மாமா வக்கீல், இன்னொரு மாமா பிச்சைக்காரனா? ஐயோ தலை எழுத்து. அவ ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிட்டு போறா. அதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீர். உட்காரும் உட்காரும். அப்புறம் அந்த காம்போதி ராகத்துல அப்படி வரும் ஒண்ணும். அது என்ன சஜ்ஜமோ? சாப்பாடு வரும்ல? வரும். சாப்பாட்டுலயே குறியா இருக்கிறீர். உள்ள போகணுமா? அப்புறம் போலாம். சின்ன வெங்காயமா இருந்தாலும் ரொம்ப பேர் இருக்கோ? மொட்டை அடிச்சா சரியா போயிடும். யாருக்கு? உமக்கு. ஓ உப்புமா வந்துருது. உட்காரு. எடுத்து வை. இருங்க இருங்க. பாகவதரே, எங்க எடுத்துட்டு போறீரு? எனக்கு வாசப்படியில உட்கார்ந்து சாப்பிட்டு தான் பழக்கம். எவ்வளவு பெரிய வீடு இருக்கு. நீங்க எவ்வளவு பெரிய பாகவதர் இங்கே உட்கார்ந்து சாப்பிடுங்க. நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் பெரியவாள் அப்படி எல்லாம் பேசப்படாது. நீங்க நன்னா சாப்பிடுங்க. நன்னா சாப்பிடுங்க. வீசட்டுமா? இருக்கா? இதுதான் இருக்கு. போட்டத சாப்பிடுங்க. அடா 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 அடா. ஏப்பமே எவ்வளவு சங்கீதமா இருக்கு. இது ஏப்பமே இல்ல. இது எங்க குடும்பத்தை வாழ்த்த வந்த ஒலி. அப்ப இன்னும் கொஞ்சம் வாழ்த்துறேன். வாழ்த்துக்கோ. ஏப்ப விட்டா வாழ்த்து, அப்ப தும்மல் போட்டா சாபமா? என்ன பைத்தியக்காரத்தனம் அது? பாருங்க, வந்த வேலை ஆச்சுன்னா
சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்க. ஏய் என்ன நீ என்ன பேசுற? அவர் எவ்வளவு பெரிய பாகவதர், அவருக்கு சன்மானம் தர வேண்டாமா? பாகவதரே நன்னா பொறுமையா சாப்பிடுங்க, நான் கொஞ்சம் உள்ள போயிட்டு வந்துடுறேன். ஏய் பாகவதர் நன்னா கவனிமா. மா போடுமா. கவுத்துற, அப்படியே கவுத்துற. அடடடடடடடட. பாகவதர் எவ்வளவு பெரிய மகான், எவ்வளவு பெரிய அறிவாளி. ச்சே, என்ன இதெல்லாம்? எவ்வளவு பணம் கொடுத்தாலும் உடனே செலவு பண்ணிட்டு இருந்தாத. ரொம்ப செலவாளியா இருக்காளே அவ. ச்சே, பாகவதற்கு நான் இப்ப ஏதாவது கொடுத்தாகணுமே. நான் என்னத்தை கொடுப்பேன்? நல்ல சால்வ ஒண்ணு இருக்கு, இத கொடுத்துட வேண்டியதான். போடு. அது தீந்துருச்சா? தண்ணி எடுத்து ஊத்துமா. ம். தலையில ஊத்தாத, கையில ஊத்து, கழுவணும். ஆஹா ஆஹா ஆஹா, ரொம்ப சந்தோஷம். பாகவதரே, நீங்க இந்த வீட்டுக்கு வந்து எங்க வீட்டுல கை நினைச்சதுனால எங்களையும் எங்க குடும்பத்தையும் ரொம்ப கௌரவப்படுத்திட்டேன். அதனால இந்தாங்க போத்திக்குங்கோ. ஐயோ, நீங்க பாகவதர், நீங்க விடப்படாது. ஏய் விழுறி. இவளுக்கு பதிலா நான் விழுகிறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நன்னாரு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அனந்தராமா, இதோ வந்துட்டேன். அப்ப நான் வரட்டேன். வாங்கோ. வெறும் உப்பாக்கு விளையாப்பமா? அபிராமி, நோக்கு சின்ன வயசுலயே கருகருன்னு நீளமான ஜட, அந்த அழகான கூந்தல்ல மயங்கிதான் பாட்டி உன்னை ராஜாராமனுக்கே பண்ணிண்டா. இப்பெல்லாம் நீண்ட கூந்தலை எங்க பார்க்க முடியறது? சங்க காலத்துல பெண்கள் கூந்தல் அவுத்தா தரையில புரளுமா. இப்பெல்லாம் பெண்கள் கொண்டை அவுத்தா கூந்தலே தரையில விழுந்துடுறது. அது சரிம்மா, ஆத்துல யார் எல்லாத்தையும் பாத்துக்கிறா? சுவாதியும் சுந்தரேசனும் ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்றாளோ இல்லையோ? தோட்டத்துக்கு யார் தண்ணி விடுறா? மறிக்குழந்த நேரத்துக்கு வேலைக்கு வராளா? நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாதம்மா, அவாவா விழுந்து எழுந்துக்கட்டும். அம்மா, முதல்ல மாடியில இருந்து விழுந்த அபிராமி நல்லபடியா எழுந்திருக்கட்டும். அதுக்கப்புறம் அவளை பத்தி எல்லாம் யோசிக்கலாம்.